ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹோஸ்ட் இருக்கார்ல விஜய் சேதுபதி, அவரை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்யூனான பர்சன். உண்மையாகவே வந்து ஒரு நல்ல ஒரு கைண்டான பர்சன் தான் வெளியில். நான் வந்து ஹோஸ்ட்டாக சொல்ல வரல, ஒரு நார்மலாக வந்து நல்ல மனிதன், நல்ல ஹியூமன் பீயிங்ஸ், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அதில் எந்த டவுட்டுமே இல்லை. நல்ல திறமையான நடிகர். ஸோ நல்லா நடிப்பார். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராக மாறி நடிப்பார். ஸோ அதில் வந்து எந்த ஒரு குறையுமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவரோட ஹெல்பிங் டெண்டன்சியும் உண்மையாகவே நிறையவே இருக்குது. நான் வந்து நிறையவே கண்கூடாக பார்த்துருக்கேன். நிறைய சொல்லியிருக்காங்க எனக்குமே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து இங்கே வந்து ஜட்ஜாக வரும்போது அவரால் என்னென்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. உண்மை சொன்னால் அதுதான். ஏன்னா இது வந்து புதுசு அவருக்கு. ஸோ அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது தெரியல. இது கமல் சார் இருந்தார்னா அவர் வந்து வேறு மாதிரி கண்டிப்பாக பண்ணுவார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ அதால் வந்து இவரால் வந்து உண்மையாகவே தாக்கு பிடிக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரும் ட்ரை பண்ணுறாரு. பட் என்னென்னா அவர் நினைக்கிறதும் பேசிட முடியாது. அங்கே ஒரு கிரியேட்டிவ் டீம் ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து அவருக்கு வந்து எல்லாமே நரேட் பண்ணி கொடுப்பாங்க. இன்னொன்று ஈவன் இவர் வந்து அந்த வீக்கெண்டு ஷோ வராரு இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து பேசுவார். ஸோ அது வந்து இவர் டெய்லியும் போகிற 1 ஹவர் ஷோ 24 எதுவுமே இவர் பார்க்க மாட்டார். அவங்களா ஏதாவது ஒரு கிளிப்பிங்ஸ் காமிப்பாங்க. ஸோ இது எப்படி இருக்குது, ஸோ இதுதான் நீங்கள் பேச போகிறீங்கன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அவருக்கு டைரக்ஷன் மாதிரி பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து பேசுகிறாரு. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து நம்ம வந்து ஆனால் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, அவர் தான் பேசுகிறாரு, நமக்கு டேரெக்டாக அவர் தான் அட்டாக் பண்ண தோணும். அதுதான் வந்து மனித இயல்புன்னு கூட. ஓகேங்களா? ஸோ என்னென்னா இதில் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பங்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். என்னென்னா ஆனால் அவரும் சூஸ் பண்ணலாம். ஒரு சில விஷயங்களை தலையிடலாம். ஸோ இது இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். அவரும் தலையிடுவார். அவர் தலையீடு இல்லைன்னு சொல்ல வரல. அவரும் கொஞ்சம் தலையிடுவார் தான். கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் வந்து 2 பேரும் மியூச்சுவலாக அக்ரி பண்ணி தான் வந்து பேச வருவார். ஸோ இது என்னென்னா அவர் பேச வரும்போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து கண்டஸ்டண்ட்டே நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் யாருமே பேச விட மாட்டுறாரு. யாராவது பேச ஸ்டார்ட் பண்ணாலே உட்காருங்க போதுங்கிறாரு. அவர் என்ன பேசுகிறாரோ அதுதான் கேட்கணுன்ற மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லியிருப்போம் ஒரு சில வீடியோவில். ஸோ ரொம்ப ஓவராக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நடக்குது தான். அது என்னென்னா அவருக்கு அந்த அளவுக்கு இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணுற அளவுக்கு புரிதல் வந்து கம்மியாக இருக்குது. உண்மை சொல்லணும்னா அதுதான். ஏன்னா இதுக்கு இன்னும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இதுக்கெலாம். நீங்கள் வந்து இவ்வளோ பேர் இன்னும்னா அங்கே கண்டஸ்டண்ட்டுமே அவருக்கு வந்து அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறதில்ல. ஏன்னா இப்போ கமல் சார் இருக்கும்போது யோசிச்சிருப்பீங்க நீங்கள். அப்போ என்ன மாதிரி மரியாதை கொடுத்தாங்க கண்டஸ்டண்ட்லாம், இப்போ எந்த அளவுக்கு அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே இல்லை. அதுவுமே தலைகீழ் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இது மட்டுமே ஒரு ரீசனாக இல்லை. அவர் வந்து நியூ இயர் அன்றைக்கி சொல்லியிருப்பார் எல்லோரும் என்னென்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்கன்னு. அப்போ வந்து இவருமே சொல்லியிருப்பார், ஆமாம் நானும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன், பட் பாப்பா நடக்குதான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவார். ஸோ அப்போவே வந்து ஒரு இன்ட்டு கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த சீசனோட பிக் பாஸ் 9ஓட விஜய் சேதுபதி விலகுகிறாரான்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் வந்து நிறைய வந்து இஷ்யூ ஆச்சு. விமர்சனம் வந்து நிறைய வந்து அவர் மேலே தொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கஷன் அங்கேயுமே அந்த டீமுக்கு பிக் பாஸ் டீமுக்கு இவருக்குமே சில பல மன வருத்தங்கள் இருந்ததாக நம்ம கேள்விப்படுறோம். பட் அதுவுமே எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் 10ல் வந்து இவர் ஹோஸ்ட் பண்ணுறது கஷ்டம். இன்னொன்று என்னன்னா அவருடைய நலன் விரும்பிகள் இருக்காங்க, நலம் விரும்பிகள் அவங்களுமே அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இது பிக் பாஸால் உங்களுக்கு வந்து நேம் வந்து ஸ்பாயில் தான் ஆகுது. பெருசாக எந்த ஒரு நேமும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறதில்லன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதால் இதெல்லாம் வந்து யோசித்து பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு ப்ராக்டிக்கல் மேன். யோசித்து பார்த்துட்டு இதுலேருந்து விலகுவாரா அப்படின்னு நம்மளும் எதிர்பார்க்குறோம். பட் அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். விலகுவாரா இல்லை சேனல் வந்து அவர் விடுவாங்களான்னு ஒன்று இருக்குது. அவர் விலக நினச்சாலும் சேனல் விடணும். ஸோ இது எல்லாமே முடித்தா அடுத்தது வேறு யார் வருவாங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ பார்க்கலாம் மக்களே. கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் இந்த சீசனோட. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.